எதிர்பாராததை எதிர்பாருங்கள். கமலஹாசன் தொகுத்து வழங்கிய ஒரு பிக் பாஸ் சீசனில் இந்த வாசகம் ரொம்பவே பிரபலமானது. இப்போது உண்மையிலேயே எதிர்பாராதது தான் நடந்திருக்கிறது. சுமார் 90 நாட்கள் வரை அந்த வீட்டிற்குள் கண்டென்ட் தருபவர்களாக இருந்து வலுவான போட்டியாளர்களாக திகழ்ந்ததால் டாப் 5 பேர்களில் இடம் பிடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரெட் கார்டு கொடுத்து அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் விஜே, பார்வதி, கமருதீன் இருவரும். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் எவிக்ட் ஆகி வெளியேறும் போது நினைவு பரிசு கொடுத்து சக போட்டியாளர்கள் கண்ணீருடன் விடை தர தொகுப்பாளர் கூப்பிட்டு பேசி பயண வீடியோவெல்லாம் போட்டு அனுப்புவார்கள். ஆனால் யாராவது ரெட் கார்டு வாங்கி வெளியேறினால் இந்த நடைமுறைகள் கிடையாது. பார்வதியும் கமருதீனும் வெளியேறிய போது இதுதான் நடந்தது. சரி, இப்படி வெளியேறுபவர்களுக்கு நிகழ்ச்சியில் இருந்து நாட்கள் வரைக்கும் சம்பளமாவது கிடைக்குமா? பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த பிக் பாஸ் முன்னாள் போட்டியாளர் இப்படி கூறினார். சம்பளம்னு ஒரு பைசா கூட கிடையாது. ஏன்னா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தொடர்பாக முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார்களே, அதிலேயே இது பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ரெட் கார்டுங்கிறது நிகழ்ச்சிக்கான விதிகளை மீறினதா தரப்படுகிற தண்டனை. அதனால அந்த கார்டு வாங்கி வெளியில் வரவங்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, வெளியேறின பின்னாடி அந்த நிகழ்ச்சி தொடர்பா நடக்கிற எந்த ஈவெண்ட்லையும் அவங்க கலந்து கொள்ள முடியாது. தெளிவாக சொல்லிடுறாங்க. இவ்வளவு ஏன், அந்த வீட்டுக்குள்ள இருந்த சமயத்துல அங்க ஏதாவது விளையாட்டுகள்ல கலந்து ஜெயிச்சிருந்தா ஸ்பான்சர்ஸ் தரதா அறிவிச்சிருந்த பரிசு பொருட்களை கூட தரமாட்டாங்க. தமிழ் பிக் பாஸ்ல இப்படி வெளியேறிய எல்லாருக்கும் இதுதான் நடந்தது என்றார். தமிழ் பிக் பாஸில் இதுவரையிலான சீசன்களில் சக போட்டியாளர்களிடம் தாறுமாறாக நடந்து கொண்டார் என நடிகர் மகத், பெண் போட்டியாளர்களை தங்களுக்கு பாதுகாப்பில்லை என புகார் தந்தனர் என சொல்லி நடிகர் பிரதீப் ஆண்டனி போன்றோர் ரெட் கார்டு தந்து அனுப்பப்பட்டனர். தான் கடந்த காலத்தில் இவ்வாறு ஒரு செயலை செய்தார் என விவரித்த நடிகர் சரவணனும் வெளியேற்றப்பட்டார். இவர்கள் தவிர வேறு சில காரணங்களுக்காக திருநங்கை நமீதா மாரிமுத்து, நடிகை மதுமிதா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டது நினைவிருக்கலாம். இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.